வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கவின் நடிப்பில் லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை, அதாவது மே 10 ரிலீஸ் ஆன ஸ்டார் மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோங்கிறத அந்த மூவியில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோ டெய்லி நான் போடணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸ்டார் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை, அதாவது மே 10 ரிலீஸ் ஆச்சு. இதை யார் டைரக்ட் பண்ணியிருந்தான்னு வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் இளன். அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பியார் பிரேமா காதல் ஹரிஷ் கல்யாணம் வச்சு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த அதே டைரக்டர் தான் ஸ்டார் மூவியை நம்ம கவினை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நம்ம லால் சார் அவர்கள் நடிச்சிருக்காங்க. மேலே இந்த படத்தோட முக்கியமான பலமே என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யுவனோட மியூசிக் தாங்க. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேற லெவலு. இந்த படத்தில் முக்கியமாக நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு நாளில் சாங், அதாவது புதுப்பேட்டையில் வரக்கூடிய சாங்கும் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மிஸ் பண்ணாமல் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். நான் இந்த படத்தை பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு படம். ஆனால் ஒரு சில பேர் கொஞ்சம் மிக்சடாக ரிவ்யூஸ் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பர்சனலாக எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணியிருக்குது. நம்ம கவினோட ரெக்கார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண போகுது. அதாவது என்ன ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களோட நடிப்பில் வெளியான லால் சலாம் படமே செகண்ட் டேயோட கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2,90,00,000 தான். ஆனால் நம்ம கவினோட ஸ்டார் படம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டே 4 crores கிராஸ் பண்ணியிருக்கு வசூலில். மேலும் நம்ம கவினை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்னத்திரையில் உள்ள வந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா கணக்காணும் காலங்கள், அடுத்து சரவணன் மீனாட்சி போன்ற தொடர்களை நடித்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நட்புனா என்னன்னு தெரியுமான்னு சொல்லி பிக் பாஸ் ராஜு கூட ஒரு படம் நடிச்சிருந்தாப்புல. அதுக்கடுத்து தான் வந்து லிஃப்ட் படம் வெளியே வந்துச்சு. அதுக்கடுத்து டாடா வந்துச்சு. அதுக்கடுத்து இப்போது நம்ம ஸ்டார் மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. மேலும் அவருக்கு லைனப்பில் கிஸ்ஸுங்கிற படம் லைனப்பில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளடி பர்கர்னு சொல்லி நம்ம நெல்சன் அவர்களோட ப்ரொடக்ஷன் நடக்கக்கூடிய படமும் வரிசையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த படம் எல்லாம் அவர் நல்லபடியாக அமைய வாழ்த்துக்கள். மேலும் இந்த படம் என்னென்ன ரெக்கார்ட்ஸை நான் சொன்ன மாதிரி முறியடிக்க போகுது வந்து பார்த்தீங்கன்னா டாடா வந்து 20 crores அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவரோட கவினோட கரியரில். ஆனால் அதை விட மிஞ்சி போய் நம்ம ஸ்டார் படம் வந்து என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் அவரோடது எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 17 crores ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 crores கிராஸ் ஆகி டாடாவோட பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக நம்ம கவினா கம்மின்னு சொல்லி சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 12 crores தான். இப்போவே கிட்டத்தட்ட போட்ட பணத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. இதை தாண்டி ஓடிடிக்கு தனியாக காசு கிடச்சிருக்கும். அடுத்தது சேட்டலைட் உரிமைன்னு சொல்லி விஜய் டிவி தான் வாங்கியிருக்காங்க படத்தை. அதில் கிடைச்ச காசு எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கவினாக்கு. அதனால் அவருக்கு மார்க்கெட் வேல்யூ கண்டிப்பாக போக இன்க்ரீஸ் தான் ஆகணும். இதுதான் நம்ம எல்லாரோட அவசியம். இந்த படத்தோட கதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ மிடில் கிளாஸ் பையன் சினிமா காசுப்பட்டால் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிப்பாங்கிறத பற்றி தான் அந்த படத்தோட ஒன்லைனாக சொல்லணும்னா இதான் கதை. நீங்கள் எல்லாரும் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நம்ம வரப்போகிற படங்கள் எல்லாம் கவினா ஹிட் பண்ண நம்ம எல்லாரும் அவரை வாழ்த்தலாம். அடுத்ததாக எனக்கு படம் ரொம்ப பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்கேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத. மற்றும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.